வெல்கம் டு அரிச்சுவடி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான தேர்விற்கான ஒரு அறிவிப்பு வெளியாக உள்ளது. அது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் அரிச்சுவடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான தேர்விற்கான அறிவிப்பு 4/4/2025 என்ற தேதியில் வெளியாகி உள்ளது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் 7/4/2025 முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 3/5/2025. உங்களுடைய விண்ணப்பத்தின் மீது ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் செய்ய வேண்டியிருந்தால் 13/5/2025 அந்த தேதியில் செய்து கொள்ளலாம். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த டேட் கொடுக்கப்படவில்லை, பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். மொத்தமாக நம்பர் ஆஃப் வேகன்சி 1299 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 53 ஷார்ட் பால் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்பொழுது கேட்டகரியை பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் இது மொத்தமாக 933 வேகன்சி. இதில் மென்க்கு 654, உமன் கேட்டகரி 279 கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் இது மொத்தமாக 366. இதில் மென் 255, உமன் 111 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1299. 53 ஷார்ட் பால் வேகன்சியில் எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்டி கேட்டகரியில் 43, மொத்தமாக 53 வேகன்சி கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இதற்கான ஸ்கேல் ஆஃப் பே 36,900 முதல் 1,16,600 கொடுத்துருக்காங்க ஸ்பேசிக் பேலேருந்து. அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது எனி டிகிரி நீங்கள் முடித்திருக்க வேண்டும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நாமஸ் படி 10, அதாவது 10th முடித்து +2 முடித்து எனி டிகிரி முடிச்சிருக்கோம் நீங்கள். அடுத்தது ஏஜ் 1/7/2025 அன்றைய தேதியில் நீங்கள் 20 வயது 20 வயது பூர்த்தியானவராக இருக்க வேண்டும். அதிகபட்சமாக 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். மேற்படி தமிழ்நாடு அரசினுடைய வயது தளர்வுப்படி பிசி கேட்டகரியில் அதிகபட்சமாக 32 வயதும், எஸ்சி எஸ்டிக்கு 35 வயதும், டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35 வயதும், விடோவுக்கு 37 வயதும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் மிலிட்ரி அந்த கேட்டகரியில் 47 வயது வரை கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக கம்யூனல் ரிசர்வேஷனில் ஓசி 31%, பிசி 26.5% கொடுத்துருக்காங்க. பிசிஎம் அதாவது முஸ்லீமுக்கு 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ அருந்ததியர் 3%, எஸ்டிக்கு 1% கொடுக்கப்பட்டிருக்குது. மேலும் இதில் பார்க்கும்போது தமிழ் வழி படித்தவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடும் ஃபாலோ பண்ணுறாங்க. 20%. பிஹெச்டி முடித்தவங்களுக்கு, அதை தமிழ் வழியில் முடித்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு உண்டு. அடுத்ததாக இந்த தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். அடுத்தபடியாக ரிட்டன் எக்ஸாமினேஷனில் மார்க் அலோகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 100 மார்க்கும், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 70 மார்க்ஸ், அதாவது ஓப்பன் கோட்டாவில் உள்ளவங்களுக்கு 70 மார்க்ஸ், பிசிக்கல் ஏபிசிஎன்சி டெஸ்ட் 15 மார்க்ஸ். அடுத்தது வைவா வாய்ஸ் 10 மார்க்ஸ், ஸ்பெஷல் மார்க்ஸ் 5, மொத்தமாக 100 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துடைய அபிஷியல் வெப்சைட்டான DNUSRP.TN.Government இந்த
இணையதளத்தில் சென்று அதில் உள்ள நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம். வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. மறக்காமல் அரிச்சுவடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.